இன்ஃபேக்ட் ராஜன் சார் அனுப்பிச்சிருந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சர்ஜரிஸ் இது எல்லாமே இன்னைக்கு தேவையில்லாத சர்ஜரிஸ். ஸோ யாரோ ஒருத்தர் பணம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு பணம் இருக்கோ இல்லையோ அவங்கள புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலைமை நம்ம உடைக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், 5 பில்லர் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லைஃப் லாங் இந்த 5 பில்லர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நம்ம எந்த விதமான சர்ஜரிக்குள்ளேயோ ட்ரீட்மெண்ட்குள்ளேயோ இதெல்லாம் போகாம நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ முதல் தூண் நான் சொல்லக்கூடியது டீடாக்சிஃபிகேஷன். தட் இஸ் உடம்புல இருந்து அன்றாடம் கழிவுகள் வெளியில போகணும். அந்த மாதிரி கழிவுகள் வெளியில போகல அப்படின்னா பாடி ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ அதை சரி பண்ணணும். ரெண்டாவது நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், சரியான ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்குள்ள போகணும். பட் இன்னைக்கு நம்மளோட பிஸி லைஃப்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. அண்ட் உற்பத்திகள் நம்ம கிடைக்கக்கூடிய உற்பத்திகளும் அந்த அளவுக்கு தரமானதும் இல்லை. அண்ட் மோரோவர் இதெல்லாம் இன்னைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய வகைகளும் இன்னைக்கு டோட்டலா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ள இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ ஊட்டச்சத்து நியூட்ரிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா ஃபிட்னஸ், உடல் எடையை கரெக்டாக பராமரிக்க முடியும். ஸோ உடல் எடையை கரெக்டாக நம்ம பராமரிக்க முடிஞ்சோம் அப்படின்னா தென் நம்மளோட உடல் சிஸ்டம், ஏன்னா நம்ம உடம்புல 13 விதமான சிஸ்டம் இருக்கு. ஒரு ஒரு உறுப்புகளும் வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு விதமான சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும். அந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செஞ்சா தென் இந்த சுரப்பிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்கள் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏதை நான் முக்கியமாக சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இந்த 5 தூண்கள், ஒரு தூணுக்கு ஒரு சப்ளிமெண்ட், 5 தூணுக்கு 5 சப்ளிமெண்ட். ஸோ உடம்பு சரி இருக்கோ சரி இல்லையோ எதுவாக இருந்தாலுமே இந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி ஒருத்தர் அட்லீஸ்ட் மினிமம் 5 சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ இந்த 5 தூண்களுக்குள்ள தான் வெஸ்டீஜோட கம்ப்ளீட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வருது. ஸோ இதில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 பிராண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ப்ராடக்ட்ஸ் வரக்கூடியதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நோய் வந்த பின் அப்படிங்கிற இடத்துல ஆயுஷ் சாந்தேல ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த 8 விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் வரும்பொழுது லைக் ஒரு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஆயுர்வேத முறைப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பேஸ் பண்ணி ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த என்டையர் சர்க்கிள் இதுதான் வெஸ்டீஜோட கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ரெஜிம். இந்த ப்ராடக்ட் ரெஜிமில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு வெஸ்டீஜோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்த்தியா இருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி அப்படிங்கிற அவார்ட் வெஸ்டீஜுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல், அதாவது மெடிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்றேன். ரைட். இப்போ அந்த 5 பில்லர் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 5 பில்லர்ல எந்தெந்த பில்லர்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நம்ம வர முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்ல முக்கியமாக நியூட்ரிஷன், தட் இஸ் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி வெஸ்டீஜில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுகர் இருக்கு அப்படின்னா அதுக்கு சில ப்ராடக்ட் இருக்கு. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்குள்ள சில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அகெயின் இந்த ப்ராடக்ட்ஸில் 5 பில்லருக்குள்ள எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த பில்லருக்குள்ள வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ் டெஃபினட்டா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம பிளான் பண்ண முடியும். பிகாஸ் இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா தென் நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போகலாம். ஸோ ஒரு சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். நம்ம உடலுக்கு என்ன தேவை? ஊட்டச்சத்துக்கள் தேவை. இந்த ஊட்டச்சத்துக்களை 2 விதமாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம்,
இந்த மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, இந்த 4 விதமான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவுல தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். சில ஊட்டச்சத்துக்கள் நமக்கு குறைஞ்ச அளவுல தேவைப்படும். அதுதான் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ரோ, மைக்ரோ, இந்த 6 விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுதான் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான சத்துக்கள். இன்னைக்கு நம்ம உணவுல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஊட்டச்சத்துக்கள் எதுலேருந்து நமக்கு நம்ம சாப்பிடும் பொழுதே எனக்கு சர்க்கரை சத்து கிடைக்குதா, புரத சத்து கிடைக்குதா, நார் சத்து கிடைக்குதா அப்படின்னு நம்ம சாப்பிட்றது இல்லை. ஏன்னா பசி எடுக்குது போய் சாப்பிட்றோம், அவ்வளோதான். பசி எடுக்குது சாப்பிடும் பொழுது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னைக்கு டோட்டலாக மாறி போச்சு. அப்படி எடுக்கும்போது இன்னைக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்கிறது இல்லை. பெரும்பாலும் நமக்கு சர்க்கரை சத்து தான் அதிகமாக நம்ம எடுக்கிறோம். புரத சத்தும் கிடையாது, நார் சத்தும் கிடையாது, கொழுப்பு சத்தும் கிடையாது. கொழுப்பு சத்து ஒருவேளை இருக்கலாம் மேபி, ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து பொரிச்ச ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாமே கெட்ட கொழுப்புகள். இந்த கெட்ட கொழுப்புகள் நம்ம உடலுக்குள்ள நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெளிவான ஒரு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வெஸ்டீஜோட இந்த 9 விதமான பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு